போதும். அண்ணா. மா என்னங்க? என்ன சீதா? அத நான் சொன்னனே, சம்பந்தியம்மா சொன்ன இடம் வாங்கறது சம்பந்தமா? பா, அத்தை வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. இவ்வளோ சீப்பா இடம் வாங்க முடியாதுன்னு தான் தோணுதுப்பா. அந்த இடம் வாங்க நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு தோணுது. இல்லனா கரெக்டா மாமாவோட பணம் வரத்துக்கும் இந்த இடம் அமையறதும் ஒன்னா நடக்குமா? அந்த இடத்த பத்தி அத்தை நல்லா விசாரிச்சு தான் சொல்லியிருக்காங்கப்பா. நீ விசாரிச்சியா? அதான் அத்தை. நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அவங்க ஒன்றும் சும்மா அந்த இடத்த விலை குறைச்சு கொடுக்கல. அந்த இடத்துல வில்லங்க இருக்குன்னு 2-3 பேர் சொல்லிட்டாங்க. இவ்வளவு சீப்பா ரேட்டு சொல்லியும் இன்னும் ஏன் யாரும் வாங்கலன்னு உனக்கு தோணவே இல்லையாடா? நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். என்ன ஏதுன்னு தெளிவா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கணுமா வேண்டாமான்னு பாத்துக்கலாம். ராஜா, ராஜா ஏங்க அப்பா, பணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சுல, அப்படியே நானும் சொல்லிடுறேன்ப்பா. ரவி, இல்லம்மா, இப்பதாம்மா சொல்ல முடியும். இதான் கரெக்ட் டைம்னு தோணுது. சொல்லு சொல்லு. அப்பதானே நானும் சொல்லி ஏன் பங்கு கேட்க முடியும். சொல்லுப்பா. அப்பா, நான் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்ப்பா. என் பேர்ல லோன் எடுக்க வேணாம்னு இருக்கோம். எனக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் உடனே ஆரம்பிச்சிருவேன்ப்பா. உன் மாமனார் சொன்னாருப்பா. நீ என்னென்ன நேத்து ஒண்ணு பேசுன, பொண்டாட்டி வேலைக்கு போவா புருஷன் பாத்துப்பான்னு புரட்சி எல்லாம் பேசுன. ஏ மலர், அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, பேசாம சாப்பிடு. இப்பவும் அதே தான் சொல்றேன். அவ வேலைக்கு போவா, எனக்குன்னு சொந்த தொழில் இருந்தா அவளை நான் பாத்துக்க முடியும். யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு நான் நிக்க வேண்டியதில்லை. அடுத்தவங்கிட்ட வேலை பார்க்கறத விட நீ உன் சொந்த தொழில ரொம்ப கவனமா பார்க்கணும். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுவே உனக்கு புரியல, உன்னை நம்பி எப்படா பிசினஸ்க்கு பணம் கொடுக்க முடியும்? நீங்க பேசிட்டு வாங்க, நான் ரூமுக்கு போறேன். எனக்கு தலை வலிக்குது. உமா, உமா, ஐயோ, என்ன நடக்குதுங்க? என்ன பார்த்துட்டு தானே இருக்க, தெரியலையா உனக்கு? அப்பாவோட பணத்தை பங்கு பிரிக்க பிளான் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அதான் ஷாக்கா இருக்கு. இந்த விஷயத்துல உன்னையே மிஞ்சிட்டாங்க. நீ எப்படிக்கா சும்மா இருக்க? மா, இவ்ளோ பாரு. சும்மா ரெண்டி, நீ வேற. அதான் அக்கா பேச ஆரம்பிச்சிருச்சுல, நான் பேசாம ஏ ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே? நீங்க சாப்பிடுங்க. அப்பா, அவ சொல்லிட்டு போனதுலயும் தப்பு இல்ல. என்னடி சொல்ற?
இல்லம்மா, எப்படி இருந்தாலும் அந்த பணத்துல எனக்கும் பங்கு இருக்குல்லம்மா. எல்லாரும் கேள்வி கேட்கும்போது நானும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டா நல்லது தானே. அவங்க 2 பேர்கிட்டயும் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி அனுப்பி வச்சிட்டீங்க. எனக்கு என்ன காரணம் சொல்வீங்க? ஏண்டி ஒவ்வொரு நாளும் நீ கேட்டு வரும்போது உனக்கு காரணம் சொல்லிதான் அனுப்பணுமா? அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? இல்ல. நீ பாட்டுக்கு வாய்க்கு சீதா இல்லங்க இவ விடு சீதா. இந்த பாருமா, நீ மாப்பிள்ளைய வர சொல்லு. அவர்கிட்ட பேசிட்டு உனக்கு தர வேண்டிய பணத்தை தர்றேன். சரிப்பா, இப்பவே பேசிடுறேன். என்னங்க சாப்பிடலையா? என்னப்பா முகத்துல அந்த ஒலி வட்டத்தையே காணமே. இவங்க படுத்துற பாட்டுக்கு ஒலியாவது வட்டமாவது. கட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆ, அவங்கெல்லாம் கட்டடமே கட்டி ரெடியா தான் இருக்காங்க. நான் தான் பசங்க பேரம் பேத்தின்னு பாசம் பந்தோன்னு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பிளாக்மெயில் பண்ண பார்ப்பாங்க. இப்போ ஆபீஸ்ல இருந்து பணம் வருது, எனக்கு உனக்குன்னு கேக்குறாங்க. பிரச்சனை இல்லாம எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு தானே யோசிக்கணும். அதை விட்டுட்டு யாரு பணத்தை யாரு கேட்கறது, போங்கடா வழியன்னு சொல்ல முடியுமா? என்னது, பணத்தை பிரிச்சு கொடுக்க போறியா? வேணாம் மார்க், நானும் உங்க அண்ணன் அன்னைக்கு அவ்வளவு சொல்லியிருக்கிறோம். நீ யோசிக்கிறதே தப்புடா. தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்குவ. டேய், தர முடியாதுன்னு சொன்னா அவ்வளோ கோவம் வருதுடா உங்களுக்கு. இதுக்கு தான் நான் எதுவுமே சேர்த்து வைக்கிறது இல்ல, புரிஞ்சுதா? இந்த காலத்து பசங்கள்லாம் பணம் பணம் அலைஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க. எல்லா வழியிலும் முயற்சி பண்ணுவாங்க. நீ தான் உஷாரா இருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் உன் இஷ்டம். அண்ணே, சவுண்டு கொஞ்சம் தூக்கலாம் வைங்க. சரி. போதும் போதும். சூப்பரா பக்கம் விடுறாங்க. ஏன்பா மரியாதை கொடுக்கறன்ற பேர்ல 20 ரூபா தம்ம கீழே போட்டியப்பா. வணக்கம் அங்கிள். சரி, நம்ம 2 பேரும் டீ சொல்லவா? சொல்லு. சொல்லிட்டு வரேன். அண்ணா வரண்ணே. சாரி. வரேன் அங்கிள். என்னடா பாண்டி இப்படி சொதப்பிட்ட? பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். ஓ, மலர் அப்பா வேற பாத்துட்டாரே. என்ன பண்றது? யோசிடா பைத்தியம், உனக்கு யார் சொல்லுவா ஐடியா? மலர் போன் எடு. மலர் போன் எடு. மலர் போன் எடு. ஆண்டி கால் பண்றான். போனை எட மலரே, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன். டேய், நான் அப்பத்துல இருந்து லைன்ல தான் இருக்கேன்.
போன் எடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்கிட்ட பேசாம அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து நம்ம அசோக் இருக்கான்ல, அவன் பைக் ரிப்பேருக்கு குத்தான். ம். அதான் அவன் பைக்கை ரெடி பண்ணி குத்துட்டு அப்படியே டீக்கல்ல ஒரு தம்மு. ஆ? இல்லை இல்ல மலரு, ரொம்ப நாள் ஆச்சு தம் வச்சேன்னு ஒரு தம் எடுத்து பத்த வச்சேன். கரெக்டா அந்த டைத்துல உங்க அப்பா வந்துட்டாரு. ஐயோ, என்னடா சொல்ற? நீ தம் அடிச்சத எங்க அப்பா பாத்துட்டாரா? ஆமா மலரு. ஏண்டா, உனக்கு தான் அந்த பார்க்குக்கு அவர் வருவாருன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன நொன்னைக்கு அங்க போய் தம் அடிச்ச நீ? உனக்கு தம் அடிக்க வேற இடமே கிடைக்கலையா? அறிவு கட்டவனே. ஏதோ ஒரு ஞாபகத்துல தெரியாம பண்ணிட்டேன் மலரே. இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? எங்க அப்பா எனக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை பாத்திருக்காருல்ல, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வேற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன மலரே, என்ன மலர் இப்பெல்லாம் பேசுற? பின் என்னடா சொல்வாங்க? ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படிடா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? சொல்லு. இல்ல மலரே. மவனே, இனிமேட்டு தம் அடிச்ச மாட்டிக்கிட்டேன், தண்ணி அடிச்சு மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன அதோட பிரேக்கப் தான். மலரு, போன் வைடா. மலரு, சாரி. ரேவதி, என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா. அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்துருவாரு. வாங்க மாப்பிள்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க உட்காருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். சரி. ரேவதி, நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா. சரிம்மா. ரேவதி, என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு மாமா என்ன வர சொல்லிருக்காரு? நீங்க வேற, நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா பணம் கொடுக்க போறாங்க, அதுக்காக தான் வர சொல்லிருக்காங்க. அது உன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் எதுக்கு? எனக்கு பணம்லாம் தேவையில்ல. என்னங்க புரியாம பேசுறீங்க? பணம் வரும்போதே வேணான்னு எப்படி வரும்? 5000 10,000னா என்கிட்டயே கொடுத்து அனுப்புவாங்க. லட்சக்கணக்கில் கொடுக்கும்போது உங்களை கூப்பிட்டு கொடுத்தாதானே மரியாதை. அதுக்குதான் உங்களை வர சொல்லிருக்காங்க. மரியாதையா? இந்த வீட்டுல இன்னும் எனக்கு அதெல்லாம் இருக்கா? நீ அப்படியா செஞ்சு வச்சிருக்க? ஐயோ, வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு குறை சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருங்க, நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரேன். வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கும். இந்தாங்க. நீங்க வர சொன்னீங்கன்னு ரேவதி போன் பண்ணா. ஆமா மாப்ள, ஒரு முக்கியமான விஷயமா பேசதான் வர சொன்னேன். ரேவதி சொன்னதும் நீங்க உடனே கிளம்பி வந்தது ரொம்ப சந்தோஷம் மாப்ள. இந்த உலகத்துல நாம கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம அம்மாவும் பொண்டாட்டியும் தான். அம்மாவோட பக்குவம் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன மாப்ள, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ரேவதி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னா மாமா. ஆனா இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கும் போதே ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. நீங்க எங்களை பத்தி கவலைப்படுறீங்க, ஆனா
நாங்க உங்களை பத்தி கவலைப்படுறோம். மாப்பிள, வீடு, குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்கன்னு இருந்தா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுவும் காலம் போற போக்குல விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு. வருமானத்துக்குள்ள குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்க லைஃபுக்கும் ஏதாவது பாதுகாப்பா சேர்த்து வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா மாமா, உண்மைதான். டென்ஷன் கோவெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா அத பொண்டாட்டிக்கிட்ட காட்டுறது தப்பு மாப்பிள. மாமா, அது இல்ல மாப்பிள, அவ உங்களை நம்பிதான் வந்திருக்கா. நாங்க நல்லா விசாரிச்சு தான் உங்களுக்கு கட்டி கொடுத்தோம். அப்போ யாரும் உங்களை பத்தி எந்த குறையும் சொல்லல. தங்கமான பையன் தான் சொன்னாங்க. எனக்கு புரியுது, 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறோமோன்னு இருக்கும். மாப்பிள, பொறுப்பு கூட கூட நம்மள அறியாம ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். அதுக்காக கட்டின பொண்டாட்டிய கையிட்டு அடிக்கிறது தப்பு மாப்பிள. நான் சொல்றத தப்பா எடுத்துக்க கூடாது மாப்பிள்ள. இந்த விஷயத்த வெளியாட்கள் கிட்ட சொல்லி பேச முடியாது. உங்ககிட்ட நேரடியா பேசுறதா மரியாதைன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களையும் எங்க பையனா நினைச்சுதான் சொல்றோம். உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க உதவி பண்றோம். அப்படி இல்லைன்னா எப்படி சரி பண்றதுன்னு ஒரு வழியாவது சொல்லுவோம். மாமா, நீங்க மாப்பிள்ள, எனக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் பணம் வந்திருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு தர்றேன். இல்ல மாமா, அதெல்லாம் என்னங்க, அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க. உங்க பங்கு 5 லட்சம். அதையும் காவியா கண்மணி பேர்ல ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடலான்னு முடிவு பண்ணிருக்க மாப்ள. வெறும் 5 லட்சத்துக்கு தான் இந்த பில்டப்பா? பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். ஆனா இதுக்கு மேல எங்களால பண உதவியெல்லாம் செய்ய முடியாது மாப்ள. ஏன்னா எனக்குன்னு எந்த வருமானமும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, பசங்க வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கோம். 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கும் அதுதான் சந்தோஷம். இந்த வந்துடுற மாப்ள, இருங்க. சரிங்க மாமா. மாப்ள, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ரேவதி, எங்க எப்படி 5 லட்சம் வருது? நான் மட்டும் அங்கேயே இருந்திருந்தா இங்க கதை வேற மாதிரி ஆயிருக்கும். கரெக்ட் டைம்க்கு வந்து பாத்தீங்களா? அதான் பேசாத ரேவதி, செம்ம கடுப்புல இருக்க. சரியான லூசா இருப்பார் போல இருக்கு. ச்சே, மாமா நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசுனதே இல்லையே. இங்கதான் இருக்காரா இவர? எப்ப பாரு இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருந்தா வர நல்லதும் வாசலோட போயிடும். இப்ப எதுக்கு தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? அப்படியே ஒண்ணு வச்சனா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கைய உங்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். இது ஏன் வீடு. இப்ப நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? உங்களுக்கு நல்லது தானே பண்ணிருக்கேன். 5 லட்சம் வருது சும்மா. கேட்டனாடி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டனா? நீங்க என்னைக்கு கேட்டிருக்கீங்க? அந்த அளவுக்கு கூறு இருந்திருந்தா நான் ஏன் இப்படி எல்லாடுறேன்? முத நீ என் வாயை அடைச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு வந்தப்பவே 4 மிதி மிதிச்சிருந்தா இன்னைக்கு இந்த கேவலம் வந்திருக்குமா? ச்சே, மான மரியாதைலாம் போச்சிடுவோனால. ஓ, அந்த என்ன வேற இருக்கா உங்களுக்கு? எங்க மேல கை வச்சிருவீங்களா நீங்க? வைங்க பாப்போம், ஏய். வைங்க. சீ,
பேசாதடி. ரேவதின்னு கொஞ்சமாவது சத்தமா கூட்டு போன உடனே என்ன போய் அடிச்சேன்னு சொல்லி வச்சிருக்க உன்னெல்லாம். நான் நைட்டும் பகலுமா வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ ராணி மாதிரி வாழலாம். அதை விட்டுட்டு தேவையாடி இதெல்லாம். கடையில வாங்கி சாப்பிட முடியல போகாதன்னு எத்தனை நாள் கெஞ்சிருப்பேன், கேட்டியா? அப்படியும் ஒரு டம்ளர் தண்ணிக்காக உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுப்பானா? இப்படி தன்மானத்தோட இருந்த என்ன இப்படி கேவலமா பேச வச்சுட்ட? ஐயோ போதும் போதும், எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? நீங்க ஓடி ஓடி உழைச்சு கொஞ்சமா கொண்டு வந்து குடுக்குறீங்க, நான் இல்லன்னு சொல்லல. அத நான் பத்திரமா தானே வச்சிருக்கேன். எப்படி? எங்க அம்மா வீட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதாலதான். ஐயோ ரேவதி, இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? சரி, நீ எப்படியோ போ, உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கோ, வாங்கிக்கன்னு விட்டல்ல. ஆனா என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. இன்னைக்கு மாமா எப்படி பேசுறாருன்னு பார்த்தல, எனக்கு அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு.